VGP Marine Kingdom, ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை. தமிழ்நாடு மின்வாரிய ஹார்ட் டிஸ்க் திருடப்பட்ட வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. மின்துறையில் டெண்டர் ஆவணங்கள் அடங்கியிருந்த 20க்கும் மேற்பட்ட ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டிருந்தன. கடந்த மாதம் ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்ட நிலையில் சிந்தாதிரிப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்நிலையில் அந்த வழக்கு தற்போது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், பரபரப்பாக இந்த சம்பவம் பேசப்பட்டதிலிருந்து இப்போது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது, என்ன விவரம்? தமிழ்நாடு மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்ட சம்பவமானது தற்போது சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை அண்ணா சாலையில் இயங்கி வரக்கூடிய தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்குகள் 20க்கும் மேற்பட்ட ஹார்ட் டிஸ்குகள் திருடு போனதாக புகார் அளிக்கப்பட்டது. குறிப்பாக கடந்த 2ஆம் தேதி சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் ஏஇ மலர்விழி என்பவர் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் சிந்தாதிரிப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு, அதாவது திருத்த வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்ததில் அங்கு இருக்கக்கூடிய கணினிகளில் இருந்த ஹார்ட் டிஸ்குகள் மற்றும் ரேம்கள் திருடப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இதனை அடுத்துதான் அவர்கள் வழக்கை தீவிரப்படுத்தி துரிதப்படுத்தியிருந்தார்கள். குறிப்பாக நிலக்கரி தொடர்பான கொள்முதல் மற்றும் டெண்டர் விவரங்கள் அடங்கிய ஹார்ட் டிஸ்குகள் மொத்தமும் காணாமல் போயிருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டதில் இந்த நிறுவனத்தில் தனியார் நிறுவன ஒப்பந்த ஊழியர் ஒருவர் திருடியிருப்பது தெரிய வந்தது. இதனை அடுத்துதான் அந்த திருடிய கோபிநாத் என்ற நபரை கைது செய்திருக்கிறார்கள். அவர் ஓராண்டு காலம் அங்கு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து கொண்டு ஒப்பந்த அடிப்படையில் மின்வாரிய அலுவலகத்தில் பணிபுரிந்தது தெரிய வந்தது. இந்த நபர் திருடி கொண்டு சென்று பெங்களூரில் ஒரு தனியார் நிறுவன உரிமையாளரிடம் விற்பனை செய்தது தெரிய வந்தது. இதன் அடிப்படையில் கோபிநாத் மற்றும் முரளி மனோகர் ஆகிய 2 நபர்களை சிந்தாதிரிப்பேட்டை போலீசார் கைது செய்து அவர்கள் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்திருக்கிறார்கள். தற்போது குறிப்பாக சென்னை காவல்துறை பரிந்துரையின் அடிப்படையில் தற்போது இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அன்பரசன். VGP Marine Kingdom, ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை.